அனைவருக்கும் வணக்கம். மீன ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் எதிர்பாராத ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது கிரகநிலைகளின் அமைப்பு காரணமாக நவம்பர் 30ஆம் தேதியன்று அந்த நாள் நவம்பர் 30ஆம் தேதியன்று இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நவம்பர் 30ஆம் தேதியன்று பிதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சூரியனும் மாதுர்காரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரனும் மிகவும் வலுவாக பாக்கியஸ்தானமாகிய 9ஆம் இடத்தில் இணைவது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இணைந்து அமாவாசை தினத்தை ஏற்படுத்துகின்றன. அன்றைய தினத்திற்கு பிறகு வளர்பிறை சந்திரனாக சந்திரன் மாறுகிறாருங்க. அதிலும் எப்போதும் இல்லாத ஒரு சிறப்பாக 9ஆம் இடத்தில் சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய வேளையில் இந்த தருணத்தில் புதனும் அங்கு வீற்றிருக்கிறார். எனவே பாக்கியஸ்தானம் மிக வலுவுள்ளதாக பார்க்கப்படுகிறது. பல்வேறு வகையான நன்மைகள் நிறைவாக கிடைக்கும். ஏனென்றால் எப்போதும் இல்லாத சிறப்பை விட இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான குருவின் சுப பார்வையும் அந்த பாக்கியஸ்தானத்தில் நிறைவாக கிடைப்பதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் நல்ல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிச்சயமாக மீனராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. எனவே மீனராசிக்காரர்களுக்கு இந்த கிரகநிலைகளின் அமைப்பும் மிக பெரிய அளவிலான நன்மை எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகளை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தில் இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா கழிந்து தங்களுடைய வாழ்வில் நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும். ஏனென்றால் மனித வாழ்வில் முன்னேற்றத்தை பெற வேண்டும் என்றால் யோகங்களின் பங்களிப்பு எவ்வளவு முக்கியமோ அதைவிட தோஷங்கள் நீங்குவது மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. தோஷங்கள் இருந்தால் பல்வேறு வகையான பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வதற்கான சூழல் உருவாகும். எனவே தோஷங்கள் விலகும் போது இந்த அமாவாசை வழிபாட்டை மேற்கொள்ளும் போது முன்னோர்களின் ஆசீர்வாதம் நிறைவாக கிடைப்பதால் மிக அற்புதமான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் 7.5 சனியாக இருந்தாலும் நிறைவாக கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயம் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. இந்த வேளையில் கிரகநிலைகளின் அமைப்பும் எப்படி இருக்கிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சந்திரன் மற்றும் புதன் இணைந்து சஞ்சரிக்கின்றனர். கர்மஸ்தானமாகிய 10ஆம் இடத்தில் மிக வலுவாக சுக்கிரன் வீற்றிருக்கிறாருங்க. பஞ்சமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தில் செவ்வாய் வலுவாக வீற்றிருக்கிறார். ஜென்மராசியில் ராகுவும் சப்தமஸ்தானத்தில் கேதுவும் நிலை கொண்டிருக்கின்றனர். நிழல் கிரகங்கள் சற்று சாதகமற்ற சூழலை உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் பாக்கியஸ்தானத்தில் பிதுர்காரகனும் மாதுர்காரகனும் இணைந்து நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கின்றனர் என்பதில் சந்தேகமே இல்லை. அதனால் அதே வேளையில் லாபாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய சனி விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார். இதன் காரணமாக விரய செலவுகள் ஏற்பட்டாலும் அவை சுப விரயங்களாக மாறுவதற்கான நிறைவான நல்ல வாய்ப்புகள் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கும். ராசியின் அதிபதியான குரு தைரியஸ்தானத்தில் வக்ரம் பெற்று வீற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்வதால் பல நன்மை நிச்சயமாக உண்டு. இப்படி நவகிரக நிலைகளின் அமைப்பும் இருக்க இந்த வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது என்றால் அதிகாலையிலே எழுந்து நீராடி சரியான முறையில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்துவிட்டு ஆலயம் சென்று இறை வழிபாட்டை மேற்கொள்ளலாம். அன்றைய தினத்தில் குலதெய்வ வழிபாட்டையும் மேற்கொள்ளலாங்க. அப்படி செய்வதன் மூலம் பல்வேறு வகையான பித்ரு தோஷம் என்று சொல்லக்கூடிய பித்ரு கர்மா விலகி தங்களுடைய வாழ்வில் பல்வேறு வகையான நன்மையும் முன்னேற்றங்களும் நிறைவாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கப் போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளும் போது மிக முக்கியமாக பல நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் நிறைவாக கிடைக்கும். பல விஷயங்கள்ல நாம் சிந்தித்து கொண்டே இருப்போம். ஏன் எதற்கு நமக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வருகிறது என்ற காரணம் நமக்கு புலப்படவில்லையே என்று அதீத சிந்தனையை உருவாக்குவோம். அந்த மாதிரியான சமயங்களில் அதிலிருந்து தெளிவு பிறப்பதற்கான நல்ல வாய்ப்பை நிச்சயம் உருவாக்கி கொடுக்கிறது. பல்வேறு வகையான காரிய தடைகள் சிரமங்களை விலகுகிறது. திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளில் இருக்கக்கூடிய தடைகளை விலக்கி திருமண பாக்கியம் நிறைவாக கிடைக்குங்க. குல விருத்தியாகக்கூடிய வகையில் குழந்தை பாக்கியம் நிறைவாக பெறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கும். வறுமை ஏழ்மை நீங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த வேளையில் நிச்சயமாக உண்டு. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையில வறுமையும் ஏழ்மையான சூழ்நிலையும் மறைந்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் வலுவாக கிடைக்கிறது. பல்வேறு வகையான நீண்ட நாட்களாக சந்தித்து வரக்கூடிய நோய் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கிய தொல்லைகள் போன்றவை நிச்சயமாக விலகும். சங்கிலி தொடர்போல் நீண்டு கொண்டிருக்கக்கூடிய கடன் சார்ந்த தொல்லைகள் முற்றிலுமாக விலகுவதற்கான நல்ல சந்தர்ப்பம்
லாபம் நிறைவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக அற்புதமான நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளுக்கு வழிவகை செய்யக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது இந்த பித்ரு கர்மதோஷ நிவர்த்தி வழிபாடானது. அது மட்டுமல்லாது முன்னோர்களின் ஆசீர்வாதமும் நிறைவாக கிடைக்கும். எனவே மகத்தான புண்ணியமும் செல்வ வளமும் நிறைவாக உங்களை தேடி வருங்க. இந்த வழிபாட்டை முடித்ததற்கு பிறகு அன்னதானம் மேற்கொள்ளலாம். வாயிலா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய காகத்திற்கு உணவளித்தல் மற்றும் பறவைகளுக்கு உணவளிக்கலாங்க. பறவைகளுக்கு உணவளிப்பதன் மூலம் பல்வேறு வகையான சங்கடங்கள் தங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்லாது வாயிலா ஜீவராசிகள் என்று சொல்லக்கூடிய ஆடு, பசு போன்றவற்றிற்கும் உணவளிக்கலாம். அதனால் நிறைந்த நன்மையை பெறுவதற்கான முதன்மையான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வரும். நான் இந்த அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கவில்லை, ஆனால் என்னால் இயன்றவரை அன்னதானம் செய்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் கூட உங்களுடைய இந்த அன்னதானம் என்பது உங்களுக்கு மகத்தான புண்ணியத்தை நிறைவாக அள்ளி கொடுக்குங்க. அதன் காரணமாக பல நன்மைகளை நிறைவாக பெறலாம். ஆனால் பித்ரு கர்மா என்று சொல்லக்கூடிய பித்ரு தோஷமானது அப்படியே தொடரும் போது சில எதிர்பாராத சங்கடங்கள் ஏற்படுங்க. எனவே பித்ரு கர்மாவையும் நீக்கி அன்னதான வழிபாட்டையும் மேற்கொள்வது தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக அள்ளி கொடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். எனவே தவறாமல் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். யார் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம் என்றால் தாய் அல்லது தந்தை இல்லை என்றாலோ அல்லது இருவரும் இல்லை என்றாலோ இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாங்க. தாய் தந்தை இருப்பவர்கள் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. தாய் தந்தை இல்லை ஆனால் சகோதரர் இருக்கிறார் என்றாலும் அந்த பெண் மேற்கொள்ளக்கூடாது. கணவர் இருக்கும்போது அந்த பெண் நிச்சயமாக இந்த வழிபாட்டை மேற்கொள்ளக்கூடாது. இது மட்டுமல்லாது அன்னதானத்திற்காகவும் சரி, இந்த அமாவாசை விரதத்திற்காகவும் சமைக்கக்கூடிய உணவுகளை தாய் தந்தை இல்லாத பெண் கணவர் இருக்கும்போது விரதம் இருந்து சமைக்க கூடாதுங்க. நிச்சயமாக இந்த விரதத்தை மேற்கொள்வதை தவிர்ப்பது நல்லது. இந்த விரதத்தின் போது என்னெல்லாம் செய்யலாம்? இந்த விரதத்தை இருந்துவிட்டு உங்களால் இயன்றவரை மற்றவர்களுக்கு உதவி செய்யலாங்க. தானமாக பல விஷயங்களை மேற்கொள்ளலாம். அவை அனைத்துமே உங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் எதிர்பாராத ஏதோ ஒன்று நன்மை நிறைந்தவையாக அமைத்து கொடுப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். முன்னோர்களின் ஆசீர்வாதம் கிடைப்பதால் மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக அமைவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும். அதே சமயம் இந்த வழிபாட்டின் போது என்ன செய்யக்கூடாது என்றால், நிச்சயமாக இந்த வழிபாட்டின் போது தினமும் வீட்டின் வாசலில் கோலம் போடுவோம். ஆனால் அமாவாசை தினத்தன்று நிச்சயமாக தவிர்க்க வேண்டும். ஏனென்றால் முன்னோர் வழிபாட்டிற்கு பிறகுதான் இறை வழிபாடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நிச்சயமாக இந்த கோலம் போடுதலை தவிர்த்திடுங்க. அது மட்டுமல்லாது அன்றைய தினத்தில் அசைவ உணவுகளை தவிர்ப்பதும் நல்லதாக அமையும் என்பது முன்னோர் வாக்காக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. எனவே இது போன்ற விஷயங்களை செய்யாமல் இருப்பதும் இது போன்ற விஷயங்களை செய்வதும் நிறைந்த முன்னேற்றத்தை தங்களுடைய வாழ்வில் நிச்சயமாக பெற்றுத்தரும் மீனராசிக்காரர்களுக்கு சரியாக இந்த நவம்பர் 30ஆம் தேதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நல்ல பலன் தங்களுடைய வாழ்வில் நிறைவாக முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயம் அமையும்.